தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கு மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதபடி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துட்டு வராராம். இதை எதிர்த்து கேட்கும் கட்சி சீனியர்களிடமே சேகர் பாபு மோதலுக்கு வரைந்து கட்டுவதாகவும் உடன்பிறப்புகள் குமுறுறாங்க. 2001, 2006 சட்டமன்ற தேர்தல்ல ஆர்கே நகர் தொகுதியில அதிமுக சார்பில் நின்று வென்றவர் தான் சேகர் பாபு. 2011 ஜனவரி வரைக்கும் அதிமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் சேகர் பாபு. அதன் பிறகு கட்சியின் அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கி ஜெயலலிதா ஓரங்கட்டினாங்க. இதையடுத்து திமுகவுல தஞ்சமடைந்தார். இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சராகவும் திமுகவின் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு. அதோட அவரு தலைமையின் குட்புக்ல இருந்துகிட்டு தலைநகர் திமுக புள்ளிகளை பாடாய்படுத்துறாரு. தான் வைப்பதுதான் சட்டம்னு கட்சிக்குள்ள தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்கிறாருன்னு அறிவாலய வட்டாரம் பேசுது. இது குறித்து சென்னை கிழக்கு மாவட்ட முன்னாள் இந்நாள் பகுதி செயலாளர்கள் சிலரு சேகர் பாபுவுடைய முதல் டார்கெட்டே எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் தான். எழும்பூரின் முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் காலி செய்யறதுக்காகவே பரந்தாமனை 2021 சீட்டு கட்டா பரிந்துரைத்தாரு சேகர் பாபு. ஆனா தன்னுடைய பேச்ச மீறாரு. கைக்கு அடக்கமா இல்ல, கேட்ட பசையை தருவதில்ல, தனக்கு பிடிக்காத அமைச்சர்களுடன் பழகிறாரு என்பது போன்ற காரணங்களால 2021 தேர்தல் முடிந்த கையோடு பரந்தாமனின் எம்எல்ஏ அலுவலகத்தை நெருக்கடி கொடுத்து காலி செய்ய வச்சது, அவருடன் நெருக்கம் காட்டும் கட்சிக்காரர்களின் பதவியை பறிப்பது, கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பரந்தாமனை புறக்கணிப்பது, எழும்பூர் தொகுதி தொடர்பான கோரிக்கைகளை கிடப்பில் போட சொல்லி அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதுன்னு தன்னுடைய வன்ம அரசியலை காட்டினாரு சேகர் பாபு. அதே மாதிரி திருவிக நகர் தொகுதியில எம்எல்ஏவாக தாயகம் கவி 2வது முறையாக வென்ற நிலையிலும் தொகுதி விவகாரங்கள்ல தன்னிச்சையாக எந்த முடிவையும் சேகர் பாபு எடுக்க விடுறது கிடையாது. அமைச்சர் சிஎம்டிஏ தலைமை பொறுப்பு ஆகிய அதிகாரங்களை வச்சுக்கிட்டு எம்எல்ஏவுக்கு எந்த நற்பெயரும் கிடைக்காதபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. சட்டமன்றத்துல கேள்வி எழுப்ப விடாம தடுக்கிறது, முதல்வர் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுல நெருக்கடி, மாவட்ட கட்சி நிகழ்ச்சிகள்ல அவமரியாதைன்னு தாயகம் கவிக்கு மன ரீதியாக குடைச்சல் கொடுக்கிறாரு சேகர் பாபு. தன்னுடைய பேச்சை கேட்டு தனக்கு வேலை பார்க்க தயாராக இல்லாத ஆட்களுக்கு சீட் கிடைக்காம செஞ்சு சொல் பேச்சு கேட்பவர்களுக்கு சீட் வாங்க சகல வேலைகளையும் செய்யறாருன்னு கடுப்பா சொல்றாங்க. சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் சேகர் பாபு வடசென்னை மாவட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்த பாக்குறாருன்னு கூறும் வடசென்னை மாவட்ட திமுக நிர்வாகிகள், துறைமுகம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கும் சேகர் பாபுவுக்கு இந்த முறை சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர்டி சேகரின் பெரம்பூர் தொகுதி மீது ஒரு கண்ணு இருக்கு. தற்போதைய தொகுதியை விட பெரம்பூர் தனக்கு பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறாரு. அதனால மாசேவாக இருக்கும் ஆர்டி சேகரின் பவரை பறிக்கணும், பெரம்பூர் எம்எல்ஏ ஆகிவிட்டால் சென்னை வடக்கு திமுகவையும் தனது அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரலாம்னு கணக்கு போட்டு ஆர்டி சேகருக்கு எதிராக நிர்வாகிகளை முடக்கி விடுவது, அவர் குறித்து தலைமைக்கு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துவதுன்னு லாபி செய்துட்டு வராரு. சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆர்கே நகர் எம்எல்ஏவுமான எபினேசர் துணை முதல்வர் உதயநிதியின் குட்புக்ல இடம் பிடிச்சு மாசேவாக முயல்வதை கணித்த சேகர் பாபு ஆர்கே நகர்ல எபினேசருக்கு எதிராகவும் ஆடுபுலி ஆட்டம் ஆடிட்டு வராரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். இந்த நிலையில சேகர் பாபுவால பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் சென்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான ராசா எம்பியிடம் புகாரை கொண்டு போயிருக்காங்க. அவரும் முதன்மையானவரின் காதுக்கு விவகாரத்தை எடுத்து சென்றிருக்கிறார். ஆனா யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வைக்கிறது தான் சட்டம் என்கிற மனப்பான்மையிலேயே பேசியும் செயல்பட்டும் வராராம் சேகர் பாபு. கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களிடமே சமீபத்தில் எகிரிய சேகர் பாபு இளைஞரணி பொறுப்பாளர் நியமனங்களிலும் தலையிடுவதாக சொல்றாங்க சீனியர்கள். சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக மகேஷ 2021 நியமித்தது இளைஞரணி தலைமை. அதன் பிறகு 2022 லோகேஷ் என்பவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்த சேகர் பாபு 2025 மார்ச்ல தன்னுடைய ஆதரவாளரான வானவில் விஜய அந்த பொறுப்புல அமர்த்தி இருக்கிறார். இப்படி இளைஞர் அணியிலும் ஆதிக்க அதிகாரத்தை கையில எடுத்து சுழற்றும் தைரியம் வேற எந்த திமுக புள்ளிக்கும் கிடையாது.
இப்படி உதயநிதி ராசா சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லயே கம்பை சுற்றும் சேகர் பாபு எம்எல்ஏக்களை எப்படிலாம் ஆட்டுவிப்பார் என்பது சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. தலைமைதான் இதற்கு தீர்வு காண வேண்டும்னு சொல்றாங்க வட்டாரத்துல இருக்கிறவங்க. இது குறித்து திமுகவின் அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி, இதெல்லாம் வதந்தி, தேர்தல்ல யாருக்கு சீட் என்பது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னையை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்களே ஓட்டைய போற்றுவாங்க போல.